அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 உங்களுடைய மெமரிஸ் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா 10 ppb ப்ராக்டிஸும் அண்ட் 5 இயர்ஸ் வரலாம். இது ரெண்டையும் இன்செட் பண்ணி பேசுறதுக்கு வந்துக்கிறேன். 10 pp ப்ராக்டிஸ் சீட்டு மந்த்லி ஒன்ஸ் சென்ட் பண்ணியிருப்பேன். இந்த மந்த் நான் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி 5 இயர்ஸ் ஃபார்முலாவை பற்றி நான் பேசுறதுக்கு ஒரு 2 மெம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். விஞ்ஞானிகள் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரே கீழே இன்செட் பண்ணிக்கிறாங்க. 1% அறிவுடன் 99% ஆற்றல் வந்தால் நாமளும் மேதையாகலாம். யாரெல்லாம் மேதையாகலாம் இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும்னாலும் அவங்க இன்செட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புக்கு பேட்டன் வாங்கிக்கிறார். இவரோட ஸ்டடீஸ் எல்லாமே செல்ஃப் எஜுகேஷன் தான். இவர் ஓனாக லேர்ன் பண்ணி, இவர் ஓனாக தப்பு பண்ணி, இவர் ஓனாக கரெக்ஷன் பண்ணி, இவர் ஓனாக டிசிஷன் எடுத்து, இவர் ஓனாக மோட்டிவேஷன் பண்ணி திரும்ப அந்த கண்டுபிடிப்பு படிச்சுக்கிறாரு. 1000 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது அந்த விளக்கு கண்டுபிடிப்பு மின் விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை 1000 முறை தோல்வி அடைஞ்சுன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு 1000 முறை நான் அதை எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போ நாம் அந்த மாதிரி வேணும்போது அந்த 5 இயர்ஸ் பர்னை இங்கே கரெக்டாக அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ராமானுஜர். நம்ம ஈரோட்டில் பிறந்து உலக அளவில் பேர் பெற்றவர். இவர் வாழ்ந்த காலம் கொஞ்சமாக இருந்தாலும் அவரோட சாதனைகள் பல இருக்குது. இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருக்கிறாரு. காலேஜ் போகும்போது அவர் பேர் தான் இருக்கிறாரு. மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிறாரு. அதில் இன்செட் பண்ணி அவரோட நிறைய மோட்டிவேஷன் அண்ட் அவரோட செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன் எல்லாமே அவரு பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆனது தான். அவர் சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா, அவரோட கண்டுபிடிப்புல அவர் சில விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த சொல்யூஷன் வந்து அவர் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும், வேற யாருமே சால்வ் பண்ணாது. நான் அது பெண்டிங்காக தான் இருக்குது. அவர் மறுஜாமம் எடுத்து வந்து அதை சால்வ் பண்ணாதான் அந்த நம்பர் 3 இருக்கிற ப்ராப்ளம் தான் இல்லை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம 10 pp ப்ராக்டிஸ்க்கு போயிடலாம். செல்ஃப் 5 இயர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த 10 pp நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். இது ஜனவரி மந்தோட சீட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு. அதாவது 10 pp ப்ராக்டிஸ்ங்கிறது இந்த 10 சீட்டில் இருக்கிற காலத்தில் இருக்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. 4 AM எந்திரிக்கணும், 10 AM PM தூங்கணும். அது ப்ரெஸ்அப் எந்திரிச்சு முடியுமே ப்ரெஸ்அப் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடும். அப்போவே நீங்கள் குளிச்சிடணும். குளிச்ச பின்னாடி சிட்-அப்ஸ் 21 டைம்ஸ், ஓப்பன் ப்ரேயர் அண்டு மார்னிங் 6 to 8 கூட 10 minutes ப்ராக்டிஸ். வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்கணும். பர் 1 ஹவருக்கு இருக்க வந்து 100 ml கரெக்டாக எடுத்துக்கிங்க. நைட்டு மட்டும் கம்மி எடுத்துங்க, 50 ml. அப்போ ஒரு டேக்கு வந்து 1.7 லிட்டர் குடிச்சிருக்கணும். அண்ட் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஜனவரி மந்த்தும் லீவில் தான் இருப்பீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி 17 ஹவர்ஸா 15 ஹவர்ஸா நீங்கள் உட்காந்து படிங்க. அதில் 17 ஹவர்ஸ் படிக்க முடியாது சார், 15 ஹவர்ஸ் படிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் அந்த 1 ஹவர்ஸ் ஒர்க்கா வந்து எப்படி வாட்டர் இன்டேக் நாங்கள் எடுக்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த சிட்டப்ஸும் கூப்பன் பண்ணுவோம். ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க்கோ இல்லை 3 ஹவர்ஸ் ஒர்க்கோ எப்படின்னா நீங்கள் டயர்டாக ஃபீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த சிட்டப்ஸ் இந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. உங்களோட வைப்ரேஷன் எப்படி மாறும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்டும் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருந்தேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல்ரெடி 4-5 ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிறாங்க. யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு இருக்கும். இது சளி காய்ச்சல் வருது இந்த பனி மாசத்துல அப்படின்னு மார்கழி மாசம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த வாட்டர் இன்டேக்கு அண்ட் சிட்டப்ஸ் கரெக்டாக பண்ணுங்க. அந்த சன்லைட்டே வரதுல எப்படி சொன்னிக்கிறதுனா, சன்லைட் வரதுல என்ன சன்னு கண்டிப்பாக அந்த 6 o'clock வரது வந்துட்டு தான் இருக்குது. பனி காலமாக அது வந்து மங்கள தெரியுது, அவ்வளோதான். தவிர நீங்கள் அதை 6 to 8 ஒரு 10 to half an hour வந்து வெளியே நில்லுங்க, கொஞ்சம் வாக்கிங் இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ஹெல்த் வைஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த வாட்டர் இன்டேக் 10 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 100 ml பர் 1 ஹவருக்கு இருக்கும். நைட்டு மட்டும் ஒரு 50 ml அடிச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் அண்ட் கோல்டு வராது. வந்தாலும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். சரிங்களா? ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹேப்பி நியூ இயர். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.